43ஆம் பாடல். தூசாமணியும். ஆசைகளின் கட்டுக்கு மனிதன் என்று பெயர். ஆசை சங்கிலியால் விலங்கு செய்து ஆன்மாவை கட்டி வைத்தால் அந்த ஆன்மா எப்படி விடுதலை பெறும்? இந்த ஆசை சங்கிலியை உடைத்தால் வெற்றி பெறலாம். இந்த ஆசை சங்கிலியை எப்படி உடைக்கலாம்? இறைவன் அருள் இருந்தால் இறை அன்பினால் உடைக்கலாம். முருகனை நினைந்து இறுகப் பற்றி கொண்டால் ஆசா நிகழம் துகளாகும். நிகழம் என்பது சங்கிலி. இது முற்றிலும் ஒழிந்த பின் பிறருக்கு சொல்ல ஒண்ணாத அனுபூதி உணர்வு உண்டாகும். இந்த அனுபவத்தை ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கிறார் அருணகிரியார். இது மௌனமான நிலை, அனுபவ ஞான நிலை. இதை தந்தவன் யார்? வள்ளிக்கணவன். அவள் மீது பேரன்பு கொண்டவன், நேசன், அன்புக்கு அன்பன். வள்ளி நாச்சியார் ஆடை அலங்காரமாக முத்தும் மணியும் விரும்பி அணிபவள், வெண்பட்டாடை அணிபவள். அவள் காதலன் முருகன். அவனுடைய அன்பும் அருளும் கிடைத்தால் ஆசை விலங்கு அகலும், ஆன்மா விடுதலை பெறும். உலகச் சிறையில் ஆசை விலங்கு பூட்டப்பட்டு ஐம்புலக் கள்வரோடு வசிக்கும் ஆன்மா இந்த ஆசையை விட வேண்டும். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்பது திருமந்திரம். ஆசையறாய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய் என்று ஞானப்பண்ணையாகிய தருமபுரம் ஆதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். இந்த ஞானத்தவ முனிவர் தான் பாடிய சொக்கநாத வெண்பாவில் ஆசை அகல வேண்டும் என்பதை பேசா அனுபூதி பிறக்க எனதுளத்தில் ஆசா பசாசை அகற்றுவாய் தேசாரும் சிற்பரானந்தா திருவாலவாயுரையும் தற்பரா சொக்கநாதா என்கிறார். இந்த கந்தர் அனுபூதி கருத்தை இவர் பாடியிருப்பது பலமுறை படித்து பின்பற்றத்தக்கது. தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா. தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா. நினதல் பருளால் ஆசா நிகழும் துகளாயினவில் பேசானுபூதி பிறந்ததுவே. ஆசா நிகழும் துகளாயினவில்